ஸோ பிசியில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க எல்லாருமே ஓபிஎஸ் இல்லைனா ஸ்ட்ரீம் லேப்லாம் யூஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க. அதுலேயும் நீங்கள் யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்கில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க. இதெல்லாமே ஒரே டைமில் கூட நீங்கள் பண்ணியிருப்பீங்க, மல்டி ஸ்ட்ரீமிங் அந்த மாதிரி. ஆனால் நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே டைமில் யூடியூபோட ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது நார்மலாக நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற ஃபுல் ஸ்க்ரீன், அதுக்கப்புறமா யூடியூபோட ஷார்ட்ஸ், இந்த ரெண்டுலையுமே ஒரே டைமில் நம்மளால் ஒரே ஸ்ட்ரீமாக பண்ண முடியும். ஆனால் இதை நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ இதனால் நமக்கு அட்வான்டேஜஸ் கூட இருக்குது. அதாவது ஷார்ட்ஸில் இருக்க வியூவர்ஸுமே நமக்கு தான், ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்க வியூவர்ஸுமே நம்ம சேனலுக்கு தான். ஸோ இதே மாதிரி தான் இதில் சில குறைகளுமே இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் நான் ஓபிஎஸ் மெத்தடையுமே காட்ட போகிறேன், ஸ்ட்ரீம்லேர் மெத்தடையுமே காட்ட போகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது சுலபமாக இருக்குங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் ஒரு ஆப்பில் உங்களால் ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே உங்களால் யூடியூப் ஃபுல் ஸ்க்ரீன், யூடியூப் ஷார்ட்ஸ் ரெண்டையுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அதை இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல தான் ஓபிஎஸ் மெத்தடையே காமிக்கிறேன். ஓபிஎஸ்ல எப்படி ஒரே டைமில் நீங்கள் யூடியூப் ஃபுல் ஸ்க்ரீன், யூடியூப் ஷார்ட்ஸ் ரெண்டையுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதுதான் ஓபிஎஸ். யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே ஓபிஎஸ் இதை தான் நான் யூஸ்வலாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இங்கே சீன்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இப்போது இதுலேருந்து எப்படி டோர் ஸ்ட்ரீம் பண்ணுறது, அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் அப்புறமா ஷார்ட்டுக்கு ஒரே டைமில் பண்ணோம்னா அதுக்கு நம்ம ஒரு பிளக்இன் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த பிளக்இனோட பேர் தான் இது, ஆக்டும் வெர்டிக்கல். ஸோ இந்த பிளக்இனோட லிங்கை நான் கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளக்இனை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சின்ன EXE ஃபைல் கிடைக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து, ஸோ இங்கே நீங்கள் ஓபிஎஸ் இன்ஸ்டால் ஆகிருக்க லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். நான் இங்கே ப்ரௌஸ் கொடுத்து சியில் ஓபிஎஸ் ஸ்டுடியோ, இங்கே தான் என்னோட ஓபிஎஸ் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லொக்கேஷனை நான் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ நேமுமே அப்படியே விட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறமா ஓபிஎஸ்ல எந்த சேஞ்சுமே வராது. நீங்கள் ஓபிஎஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியுமே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கா. ஸோ இதுக்கு வெர்டிக்கல் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ்லையுமே இங்கே வெர்டிக்கல் சோர்ஸ் அப்படின்னு தனியாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெர்டிக்கல் சீன் இருக்குது பாருங்கள், இது நார்மலானது. ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வெர்டிக்கல்னு சொல்லியிருக்கிறது ஒரு ஷார்ட்டுக்கான தனியான ஒரு கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த ஒரு பாக்ஸ், இங்கே இருக்க இந்த ஒரு பாக்ஸ் ஷார்ட்ஸுக்கு, இங்கே இருக்க இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு. அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த வெர்டிக்கல் இருக்கிறது நாம் இங்கே ஷார்ட்டில் என்ன சீன் வரணும் அதுக்காக. இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க சீன்ஸுங்கிறது இது ஃபுல் ஸ்க்ரீனுக்காக. ஸோ ரெண்டுமே இங்கே லிங்கில் தான் இருக்கும். இருந்தாலுமே நாம் இங்கே எக்ஸ்ட்ரா சீன்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். நான் இப்போ வேணும்னா இங்கே வெர்டிக்கலுக்கு மட்டும் இன்னொரு சீன் கிரியேட் பண்ணுறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எம்டியான ஒரு ஸ்க்ரீன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் இங்கே சீனெல்லாம் இருக்குது, ஆனால் ஷார்ட்ஸில் இந்த ஒரு சீனு தான் இருக்குது. ஸோ ஷார்ட்ஸில் மட்டுமே தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபுல் ஸ்க்ரீனில் கூட நம்மளால் தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த சீனெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, ஆடியோ நம்மளால் தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபுல் ஸ்க்ரீனில் என்ன ஆடியோ வருது, அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் சீன் மாற்றும்போது எந்த ஆடியோ வருதோ அதே ஆடியோ தான் இங்கே ஷார்ட்ஸ்லேயுமே வரும். அந்த ஆடியோ இந்த மாதிரி செப்பரேட்டாக பண்ண முடியாது. ஓகே, இப்போ இது நம்ம டாபிக் கிடையாது. எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் என்ன பண்ணணுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சரியில்லை, இதுதான் ஷார்ட்ஸோடது. இதில் செட்டிங்ஸ் பார்த்தீங்களா, எங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் டிஃபால்ட்டாக இந்த பேக் ட்ராக் ஆனில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பேக் ட்ராக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த பேக் ட்ராக் டிக்கை எடுத்துடுங்க. இல்லைனா உங்களுக்கு எரர் காமிக்கும், உங்களை லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. அண்ட் இங்கேருந்து ஷார்ட்ஸில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான விசுவலைசேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே 720p தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 1080p எனக்கு தேவையில்லை, அந்த அளவுக்குலாம் எனக்கு இன்டர்நெட் ஸ்பீடுமே கிடையாது. ஸோ நான் 720p செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கீழே ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன். ஸோ இது அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸில் யூஸ் மெயின் ஓபிஎஸ் செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபுல் ஸ்க்ரீனில் என்ன லைவுக்கு என்னென்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் டிஃபால்ட்டாக ஷார்ட்ஸுக்குமே யூஸ் ஆகும். இல்லை எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு தனியாக ஷார்ட்ஸுக்கு தனியாக குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணணுன்னா இந்த டிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3000 பிட் ரேட் வச்சுருக்கேன், அதாவது ஷார்ட்டுக்கு 3000 பிட் ரேட் போதும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் உங்கள் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்க்ரீனில் இருக்க செட்டிங்ஸ் யூடியூப் ஷார்ட்டோடது. இங்கே யூஸ்வலாக இருக்க இந்த கண்ட்ரோலில் இருக்க செட்டிங்ஸ் அதில் கிளிக் பண்ணோன்னா யூடியூப் ஃபுல் ஸ்க்ரீனோடது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போது அவுட்புட் போனேன்னா இங்கே நான் தனியாக செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு 6000 பிட் ரேட் வச்சுருக்கேன். நான் ஃபுல் ஸ்க்ரீனில் 3000 வச்சோன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு லைவுக்குமே டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி லைவ் போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் போகணும். யூடியூப் ஸ்டுடியோவில் போனதுக்கப்புறமா க்ரியேட்டில் கோ லைவ் போனதுக்கப்புறமா
இங்கே கீழே இருக்க இந்த மேனேஜ் ஆப்ஷன் அதில் வரணும். மேனேஜ் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறமா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் ஸ்கெட்யூல் ஸ்ட்ரீம்னு இருக்கும் பாருங்க, அதில் கிளிக் பண்ணி நீங்கள் இங்கேருந்து கிரியேட் நியூ இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் லைவ் போயிருக்க அந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக வரணுங்கிறதுக்காக கிரியேட் நியூ கொடுக்குறேன். கிரியேட் நியூவில் தான் சும்மா நேம் வைக்கிறேன், டெஸ்ட் ஷார்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமை நான் ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் சும்மா ஐடென்டி பண்ணுறதுக்காக ஷார்ட்ஸ்ன்னு வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி வைக்கணும்னாலாம் முக்கியம் கிடையாது, உங்கள் விருப்பம். ஸோ அதுக்கப்புறமா எல்லாமே நான் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக விடுறேன். ஸோ விசிபிலிட்டி அனலிஸ்டில் வைக்கிறேன், இல்லைன்னா எல்லாருக்குமே தெரியும். ஓகே, டன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைவ் ஸ்ட்ரீம் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இது நான் ஷார்ட்ஸுக்குன்னு வச்சுருக்கேன், அதாவது டைட்டில் நான் ஐடென்டி பண்ணுறதுக்காக ஷார்ட்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நாம் இந்த ஸ்ட்ரீம் கீயாக காப்பி பண்ணி போடுவோம், அதே தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரீம் URL அதை முதல்ல காப்பி பண்ணி நான் இந்த லைவை ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஷார்ட்டோட கண்ட்ரோல் பேனல் இங்கே இருக்குது, அதில் கிளிக் பண்ணி ஸ்ட்ரீமில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் எனபிள் பண்ணியிருக்கேன். இதில் அவுட்புட்டில் உங்கள் என்ன வேணால் நேம் வைக்கலாம், டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருக்கேன். ஸோ இதில் சர்வர் URL தான் அந்த லைவ் ஸ்ட்ரீமோட URL பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஸ்ட்ரீம் கீ இருக்குல்ல, அதை காப்பி பண்ணி இங்கே ஸ்ட்ரீம் கீழேயுமே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இது ஃபுல்லாகவே ஷார்ட்ஸோடது. ஸோ இப்போதைக்கு ஷார்ட் லைவ் ஸ்ட்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஒரு நெட்வொர்க் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் கிளிக் பண்ணேன்னா இப்போது ஷார்ட் லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இங்கே வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும், பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கனெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ இங்கே லைவ் ஸ்ட்ரீமுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, வெர்டிக்கலாக லைவ் வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்களா, வெர்டிக்கலாக லைவ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் கோ லைவ் கொடுத்தேன்னா இங்கேருந்து லைவுமே ஸ்டார்ட் ஆகிடும். நான் இங்கே கோ லைவ் கொடுக்கணும் பாருங்கள். ஸோ நான் அன்லிஸ்ட்டில் வச்சுருக்கனால யாருக்குமே தெரியாது. ஸோ இதோ கோயிங் லைவ் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போது யூடியூப் ஷார்ட்ஸில் லைவில் இருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, யூடியூப் ஷார்ட்ஸில் நான் லைவில் இருக்கேன். ஸோ இது ஷார்ட் லைவ். ஸோ இப்போ இதே டைமில் நாம் ஃபுல் ஸ்க்ரீனுமே போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் பின்னாடி வாங்க. ஸோ இன்னொரு ஸ்ட்ரீமை ஸ்கெட்யூல் பண்ணுங்கள். இன்னொரு ஸ்ட்ரீம் கிளிக் பண்ணி ஸோ நான் கிரியேட் நியூ கொடுக்குறேன். நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் இதை ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு நேம் வைக்கிறேன். நீங்களும் எந்த நேம் வேணால் வைக்கலாம், இப்படி தான் வைக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஷார்ட் அப்படின்லாம் டைட்டிலில் கொடுக்கணுன்ற தேவையே கிடையாது. ஸோ இதையுமே நான் அன்லிஸ்டட் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு லைவ் வந்துச்சு, ஆனால் இங்கே இந்த மாதிரி காட்டும் டூப்ளிகேட் ஸ்ட்ரீம் கீ. ஸோ அதாவது ஆல்ரெடி நாம் ஒரு ஸ்ட்ரீமுக்கு இதே கீயை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம புது கீயை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இங்கே ஸ்ட்ரீம் கீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி கிரியேட் நியூ ஸ்ட்ரீம் கீ. நான் ஒரு நேம் வைக்கிறேன், ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் நேம் வச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நான் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் போனேன்னா இங்கே புது கீ இருக்கும் எனக்கு. பார்த்தீங்களா, இங்கே ஆல்ரெடி இந்த லைவ் போயிடுச்சு. புது கீ இது ஃபுல் ஸ்க்ரீன். அதாவது இந்த ஆரோவில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுன்னு இருக்கிறது நான் ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன், ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கிறதுங்கிறத நான் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து நான் இப்போ மறுபடியுமே இந்த கீயை மட்டும் காப்பி பண்ணாலே போதும், இந்த சர்வர் URLலாம் தேவையில்லை. கீயை மட்டும் காப்பி பண்ணி ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இது ஷார்ட்ஸோடது அதை நம்ம பண்ணிட்டோம். ஸோ இங்கே கீழே இருக்கிற கண்ட்ரோல்ஸ் ஃபுல் ஸ்க்ரீனோடது. அதில் செட்டிங்ஸில் போய் அவுட்புட்டில் போய் அவுட்புட் கிடையாது, ஸ்ட்ரீமில் போய் இங்கே ஸ்ட்ரீம் கீ அட்வான்ஸ்டு அதில் அந்த கீயை பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீனோடது. ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டேன். ஓகேவா, இங்கே ஆல்ரெடி ஷார்ட்ஸ் லைவ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஃபுல் ஸ்க்ரீனுமே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்துடுச்சு, எக்ஸலன்ட் கனெக்ஷன் அப்படின்னு காமிக்குது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் ஸ்க்ரீன்லேயுமே லைவ் வந்துடுச்சு. ஸோ இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் லைவ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் கோ லைவ் கொடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ கோ லைவ் கொடுத்ததுமே இப்போது இதுவுமே லைவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பின்னாடி நான் போய் பார்த்தேன்னா இங்கே பாருங்கள், இந்த மேனேஜ் ஸ்ட்ரீமில் இருங்க, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இது இன்னும் அப்டேட் ஆகலை, இது அப்டேட் ஆகிருக்கும். மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைவ் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் யூடியூப் ஷார்ட்டில், ஒரு லைவ் யூடியூப் ஃபுல் ஸ்க்ரீனில். ஸோ இந்த மாதிரி தான் ஓபிஎஸில் நம்மளால் ஒரே டைமில் 2 லைவ் பண்ண முடியும். ஸோ இது மேபி உங்களுக்கு கஷ்டமாக தோணலாம், அது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். சொல்லப்போனால் ரொம்ப சுலபம் தான். இங்கே லைவில் வரணும், ஸ்கெட்யூல் பண்ணணும், 2 ஸ்ட்ரீம், 2ஓட கீயுமே காப்பி பண்ணி போட்டு கோ லைவ் கொடுத்தா போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த ஸ்டெப்புமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து கூட நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸோட லைவ் மட்டும் ஸ்டாப் ஆகும்.
ஸோ இதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனோட லைவ் மட்டுமே ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ எல்லாருமே ஓபிஎஸ்ல எப்படி டுவல் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் அப்புறமா ஷார்ட்ஸ் ரெண்டையுமே எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் ஸ்ட்ரீம் லேபில் ஒரு மெத்தேடு காட்ட போகிறேன். இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான மெத்தேடு ஸ்ட்ரீம் லேப் மெத்தேடு தான். ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் போதும், உங்களால் வேறு எந்த பிளகின்ஸ் எதுவுமே டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான், அதில் ஆன் பண்ணி விட்டோம்னா நம்மளால் டுவல் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். ஸோ அதை இப்போ நான் காட்டுறேன். ஸோ நான் இப்போ இங்கே ஓபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓபிஎஸ்ல சீன்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நீங்கள் எதுவுமே டவுன்லோட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஜஸ்ட் இங்கே ஓபிஎஸோட செட்டிங்ஸ் இருப்பாங்க. இந்த ஓபிஎஸோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே வீடியோன்னு இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ ஆப்ஷனில் போயிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எனேபிள் டுவல் அவுட்புட். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டு ஆப்ஷனுமே வந்துடுச்சு. இந்த ஹரிசாண்டல்ங்கிறது ஃபுல் ஸ்க்ரீன் லைவோடது, இந்த வெர்டிக்கல்ங்கிறது யூடியூப் ஷார்ட்ஸோடது. ஸோ ரெண்டோட குவாலிட்டியுமே நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே நான் ஹரிசாண்டல் அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் தான் 1080p வச்சுருக்கேன், வெர்டிக்கலில் தான் 720p வச்சுருக்கேன். ஸோ மற்ற குவாலிட்டி செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ டன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீன் வந்துடுச்சு, ஹரிசாண்டல் வெர்டிக்கல். நாம் இங்கே எந்த ஒரு விஷயமுமே நம்ம டவுன்லோட் பண்ணலை, டிஃபால்ட்டாக இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நான் இப்போ கோ லைவ் கொடுக்குறேன். கோ லைவ் கொடுத்ததுமே இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் போத் நம்ம தனித்தனியாகவும் பண்ணலாம், இந்த ரெண்டையுமே சேர்த்து கூட பண்ணலாம். நான் இங்கே போத் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே இப்போ நான் ஒரு டைட்டில் வைக்கிறேன், டெஸ்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு வைக்கிறேன் சும்மா. ஓகேவா, டெஸ்ட் ஸ்ட்ரீம் வச்சுட்டு நான் ப்ரைவசி அன்லிஸ்ட்டில் போடுறேன், ஏன்னா யாருக்குமே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்தே தமிழ் டவுன்லோட் அப்லோட் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன்லாம் செட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் நிறையவே இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம யூடியூப் ஸ்டுடியோ போய் ப்ரௌசரில் எதுவுமே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் இங்கேருந்து கன்ஃபார்ம் இந்த கோ லைவ் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரீம் லேப் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவோம்னா, இது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் லைவ், ஷார்ட் ஸ்ட்ரீம் லைவ் ரெண்டையுமே யூடியூப்பில் அதாவே செட்டப் பண்ணி கொடுக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, எதுவுமே டவுன்லோட் பண்ண வேண்டிய தேவையுமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கான்ஃபிகரேஷன் பண்ணிச்சு, நான் இப்போ லைவில் இருக்கேன். ஸோ நான் ஃபுல் ஸ்க்ரீன் லைவ்லேயுமே இருக்கேன், ஷார்ட் ஸ்க்ரீன் லைவ்லேயுமே இருக்கேன். ஆனால் இங்கே சீன்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம இங்கே ஃபுல் ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறோமோ அதுதான் ஷார்ட்ஸ்லேயுமே வரும். செப்பரேட் சீன் கண்ட்ரோல் கிடையாது, ஆனால் ரொம்ப சுலபமாக பண்ணலாம். ஸோ இப்போ நான் யூடியூப் ஸ்டுடியோ போகிறேன். ஸோ நான் இப்போ யூடியூப் ஸ்டுடியோவில் லைவில் வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைவ் ஓடிட்டு இருக்குது. இங்கே போர்ட்ரேட்னு இருக்கிறது நம்ம வெர்டிக்கல் அதாவது ஷார்ட்ஸ் லைவ், மற்றது ஃபுல் ஸ்க்ரீன் ரெண்டு லைவுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க, ஓடிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப சுலபமாக எங்கள் ஸ்ட்ரீம் லேபில் இருந்து பண்ண முடியும். நம்ம எதுவுமே டவுன்லோட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸோ இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரீம் லேப்ஸ்லையுமே எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இதுக்குள்ளே ரொம்ப சுலபமான மெத்தட் இதுதான். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இதை விட்டுட்டு எதுக்கு நம்ம ஓபிஎஸ்ல பிளகின் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு செட்டப் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ஓபிஎஸ் அண்ட் ஸ்ட்ரீம் லேப் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னென்னா அதோட சைஸ், அதாவது அதோட ஹெவி லோடிங் தான். ஸோ ஓபிஎஸ்ஸை கம்பேர் பண்ணோம்னா நம்மளால் ஒரு மிட்ரேஞ்ச் பிசி, லோ அண்ட் பிசியில் கூட ஓபிஎஸ்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஏன்னா ஓபிஎஸ் அந்த அளவுக்கு ஹெவி கிடையாது, ரொம்ப லைட் வெயிட், அதிகமாக CPU RAM எல்லாம் யூஸ் பண்ணாது. அதுவே ஸ்ட்ரீம் லேப் வந்தோன்னா அதை விட ஓபிஎஸை விடையுமே ஸ்ட்ரீம் லேப் 2 times 3 times அதிகமாக CPU RAM எல்லாம் யூஸ் பண்ணும். ஸோ மிட்ரேஞ்ச் பிசி இல்லைனா லோ அண்ட் பிசியில் எல்லாமே ஸ்ட்ரீம் லேப் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மட்டும்தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் இங்கே டுவல் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க, யூடியூபோட ஃபுல் ஸ்க்ரீன், யூடியூபோட ஷார்ட்ஸ் ரெண்டுலேயுமே ஒரே ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா அது ஒன்றும் ஒரு ஸ்ட்ரீம் கிடையாது. ஆக்சுவலாக உங்கள் பிசியிலேருந்து டபுள் ஸ்ட்ரீமாக தான் அது அங்கே போகும் யூடியூபுக்கு. அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்ட்ரீம், ஸோ அதுக்கு ஒரு என்கோடிங், அதுக்கு ஒரு அப்லோடிங் ஸ்பீடு. அப்புறமா யூடியூபோட ஷார்ட், அதுக்குமே ஒரு என்கோடிங் நடக்கும், அதுக்குமே ஒரு அப்லோடிங் நடக்கும். ஸோ இன்டர்நெட் ஸ்பீடுமே வேணும் உங்களுக்கு. உங்கள் CPU GPUமே கொஞ்சம் நல்ல கேப்பபிளாக இருக்கணும். அதாவது 2 லைவ் ஸ்ட்ரீம்ஸை ஒரே டைமில் ரன் பண்ணுற அளவுக்கு உங்கள் பிசிக்கு கொஞ்சம் ஒரு கேப்பபிலிட்டியுமே வேணும், கொஞ்சம் பவருமே வேணும். ஸோ அதனால் லோ அண்ட் பிசிலெல்லாம் இது பண்ணுறது அந்த அளவுக்கு நல்ல ஐடியாவாக இருக்காது. அதுவும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனுமே வேணும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்ககிட்ட ஒரு 100 Mbps இன்டர்நெட்டாக இருக்கணும். அதாவது 12 MB அப்லோட் ஸ்பீடு இருந்தால் உங்களால் நல்ல குவாலிட்டியிலேயே 1080pயில் உங்களால் ஃபுல் ஸ்க்ரீன் ஷார்ட்ஸ் ரெண்டுலேயுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா குவாலிட்டியில் நீங்கள் மேபி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரு குறைகள்னு சொல்லலாம். அதாவது 2 லைவ் ஸ்ட்ரீமை ஒரே டைமில் ரன் பண்ணுற அளவுக்கு உங்கள் பிசிக்கு பவருமே வேணும், கொஞ்சம் வேகமான அப்லோட் ஸ்பீடுமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக நீங்கள் இனிமேல் யூடியூபோட ஃபுல் ஸ்க்ரீன் ஷார்ட்லையுமே நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். உங்களால் இன்னும் நிறைய ஆடியன்ஸை கண்டிப்பாக கவர் பண்ண முடியும்.
ஸோ இன்னும் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குது, இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா பிசி பில் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக என் கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி நைட் நான் லைவ் ஸ்ட்ரீம் வரேன். ஸோ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணீங்க, நான் என் கூட பேசலாம். வீக்லி ஒன்ஸ் இப்போ நான் Q&A லைவ் கூட வைக்கிறேன். நான் கேமில் எதுவும் பண்ண மாட்டேன், டேரெக்டாக உங்கள் கூட பேசுறதுக்காக கூட லைவ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு இருக்கேன். நீங்கள் டெய்லி நைட் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னோட லைவ் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணி என் கூட பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமே உங்க கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்குமே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என் கூட கேட்கலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.